ஹாய், எங்க போறீங்க? இத்தாலி போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஈஸ்டர் ஹாலிடே நாங்கள் இப்போ இத்தாலி போயிட்டுருக்கோம். அப்படி சொல்லணும்னு ஆசை தான் இருக்கு. நாங்கள் இத்தாலி போகிறது தான் பிளான் பண்ணோம். பட் ஹோல் தாட் மணித்தேலம் ஸ்டாவ் 3 மணித்தேலம் டிராஃபிக். அதனால நாங்கள் இத்தாலி போகலை. ஆனால் நாங்கள் நாட்டை விட்டு போய் தான் இடங்கள் பார்க்கணுமா அப்படின்றது இல்லை. இருக்கிற நாட்டில் கூட பார்க்குறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு. இப்போதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கா? எப்போ போக முடியாதுன்னு வருதோ அப்போதான் நம்ம நாட்டில் நமக்கிட்ட இருக்கிற பொருட்களோட நம்மகிட்ட இருக்கிற இது இந்த அருமை புரியும். கொரோனா டைமில் புரிஞ்ச மாதிரி. இத்தாலி பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ சுவிஸ்ல வந்து டீசல் எவ்வளவு? ஒவ்வொரு இடங்களுக்கும் வேற மாதிரி. எங்கள் இடத்துல 2 franc 23. பெட்ரோல் கொஞ்சம் குறையா, டீசல் கூட. நீங்கள் எங்கேயாச்சும் தூர பயணம் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பெட்ரோல் செலவை இல்லை டீசல் செலவை எப்படி குறைச்சிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ நாங்களும் இப்போ அந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கேமரா இருக்குது. டீசல் பெட்ரோலை செலவு பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் டிப் சொல்லுங்க. முதல் டிப் நான் ஆழ்ந்து சிந்திச்சு சொல்றேன். போகாம வீட்டே இருங்க முதலாவது. ரெண்டாவது மனுஷன் போகணும்னு சொல்லவா மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா வீட்டே இருங்க. அச நீங்க அடுத்த முடிவில் திடகாத்திரமா இருக்கணும். ஓகே. மூணாவது கூடுதலா அந்த முடிவு வேற மாதிரி தான் போறது இப்ப மாதிரி. அதனால ஸ்பீடா ஓடாம கொஞ்சம் ஸ்லோவா. ஆட்டோபான்ல எல்லாம் இப்ப ஜெர்மன்ல எல்லாம் தான் இப்ப டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. ஹைவேல டெம்போ லிமிட்ன்றதுக்கு அந்த ஜெர்மன்ல வந்து சில இடங்கள்ல எவ்வளவு ஸ்பீடா ஓடலாம். ஸோ அதையும் இப்போ லிமிட் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வைக்கணும். ஆனால் இந்த ஈரான் யுத்தம் அதால பாதிப்பு எல்லா நாட்டு மக்களுக்கும் தான். ஸோ ஈரானில் உள்ள ஆட்களுக்கோ அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு இல்லை, உலகம் புற எல்லா மக்களுக்கும் பெரும் பாதிப்பு. பாட்டை குறைப்போம். நன்றி, வணக்கம். ஸோ முதலாவது டிப் பெரும்பாலும் நாங்கள் கையாள முடியாது. ரெண்டாவது வந்து கஷ்டம். அப்போ நீங்கள் இது பண்ண வேண்டியது, கடைப்பிடிக்க வேண்டியது வந்து மூன்றாவது டிப் தான். ஸோ லிமிட்டை நீங்கள் அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடாமல். சுவிஸில் சம்மர் ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மலைகளில் கொஞ்சம் அங்கிட்டு தூவின மாதிரி ஷினோக்கள் இருக்குது. இங்கே இருக்குது ஷினோ. எவ்வளோ டிகிரி வரும்? 15 இன்னைக்கு 15 டிகிரி வெப்பம். ஆனால் 15 வெப்பம்னு சொல்லலாமா? இல்லையே, மழையில் சினாக்கள் இருக்கு. இந்த கேக்குக்கு மேலே ஐசிங் சுகர் தூவினா அப்படி இருக்கும். அப்படி எழுதியிருக்கு. நான் சொன்ன ஹோத்தார்ட் குகைக்குள்ளே வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே டிராஃபிக். ஏன் அங்கே டிராஃபிக் வர்றது? ஏனண்டா எல்லாரும் அதுக்குள்ள போயணும். அது வந்து
இத்தாலி நோக்கி போகிறோம்னா அந்த இதெல்லாம் போகணும் அல்லது சுற்றி போகணும் மலையை சுற்றி போகணும். அது கூடுதலாக அந்த விண்டர் கால பகுதியெல்லாம் ஸ்னோ கூடிச்சண்டா அந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ணி வைக்கிறேன், மூடிடணும். அப்போ அதுக்காக கட்டாயமாக இந்த துணலால் தான் போகணும். ஹோத்தாட் குகையால் யா. மற்றது அங்கேயும் வந்து ஃபுல்லாக கார் போக விட மாட்டாங்க, குறை அந்த கணக்கின்படி தான் போக விடுறேன். நாய் வீக்கேஸ்டர் ஒன்று தூரம் Svoj folka. Und an die Polizei übergibt. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்தின் பேர் வந்து ஒப்வால்டன். இன்டர்லாகன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம், பெரும்பாலும் டூரிஸ்டாக்கள் வர்றது. பாலிவுட் படங்கள் எடுக்கிறது. நாங்கள் இப்போ போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஷ்லோக்த் வந்து பேர்னில் ஒரு இடத்துல மெய்ரிங்கன் இடத்துல இருக்குது. அது என்னது ஆரஷ்லோக்த்ன்றதை நான் போயிட்டு உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். பாருங்கள், மலைகள் சினோக்கள் இருக்கு. சில இயற்கை காட்சிகளை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அதை இயற்கையாக ரசிக்கணும். நாங்கள் சில வேளை ஜெர்மன் மொழியில் சொற்களை பாவிப்போம், அது வந்து பழக்க தோசத்தில் வர்ற சொற்கள். தேரில் போகும்போது இப்படி நெட் போட்டிருப்பாங்க, என்னென்னு சொன்னால் மலை சரிவு வராமல் வந்து ரோட்டை மூடாமல் இருக்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக. கல் உருண்டு வராமல். ஸோ நாங்கள் இப்போ மலையில் ஏறிட்டு இருக்கோம். ஷினோ ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த பாதை மூடி இருக்கும், அது கீழே போட்டிருப்பாங்க, அந்த ஓப்பன் பண்ணி போட்டிருந்தேன். நாங்கள் இதில் எடுக்க மறந்துட்டேன். Jetzt kann man nicht sofort sagen, es ist der Missbrauch, das nur bedingt, aber für mich ist das quasi ein Katalysator. Und das ist halt einfach so. Aber eigentlich சைக்கிள் போகுது, அதை பாருங்க மக்கள். சைக்கிள் ஓடிட்டு போறாங்க இந்த மலையில. சைக்கிள் ஓடுறாங்க. பாருங்க, ஷினோ இருக்கு. உலக்கங்களக்கா உலக்கங்க. Sie haben in einem Interview gesagt, Lokalpolitik ist das Schönste, dafür braucht es Menschen, die bereit sind, mehr in die Gesellschaft zu geben, als was sie 350 மீட்டர்ல Aussicht Point இருக்கு. Hören Sie ebenfalls Gemeindepräsident von Konitz, Fabienne Müller, die Ortsziel. ஸோ நாங்கள் இப்போ மலையில் ஏறிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கு. இதுதான் நின்று பார்த்துறாங்க. இதை வந்து கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு இதில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல. Lungern.
மேல இன்னும் மலை எட்டும். மலை ஏற ஏற சினோக்கள் கொஞ்சம் தான் இருக்கு, கரைஞ்சு கரைஞ்சு போயிட்டு இருக்கு. அன்றைக்கு நல்ல வெதர் என்ன ஷாட்ஸ். யுங்ஃப்ரau Joch இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அங்கே அப்போ போகும்போதும் இந்த மலையாள தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இதை ஃபுல்லாக அவங்கள காட்டியிருப்பேன். கிளச்சர் ஐஸ் எல்லாம் கரைஞ்சு ஊத்துது. ஐஸ் இல்லை, ஷினோ. சுவிஸுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் விண்டருக்கு வரும்போது ரொம்ப குளிராக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், இந்த டைமில் அதாவது ஏப்ரல் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ஷினோவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களால் குளிரும் தாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ ஹேஸ்லிட்டாலுக்கு வந்துட்டோம். பெர்னர் ஓபர்லாந்து இங்கே தான் அந்த ஆர்எஸ் லோகத்து இருக்குது. எங்களோட ஆர்எஸ் லோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, 15 நிமிஷம் ஏதோ இருக்கு. இப்போ வெயில் இருக்கிறபடியாக குளிரும் அவ்வளோ பெருசாக இல்லை. சின்னவும் பார்த்துக்கலாம், குளிரும் தாங்கிக்கலாம். ஸோ வெளிநாட்டிலேருந்து சுவிஸுக்கு வர பிளான் பண்ணால் ஏப்ரல் மாதம் அப்படி வாங்க. பாருங்க மேப்பில் எப்படி மேலேக்கு ஏறுறது இறங்குறது எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்குண்டு. இங்கே வர்றதுக்கு ரெயின் எல்லாமே இருக்கு, நீங்கள் காரில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ரெயினும் நல்ல வசதி இருக்கு ரெயினில் வந்து பிரபாஸில் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்களா, இதில் எந்தெந்த மேலே மூடி இருக்குன்னு போட்டிருப்பாங்க. மூடி இருந்தால் போயிடாது, க்ளோஸ். சைக்கிளில் மேலே ஏறுறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் மயரிங்கனுக்கு வந்துட்டோம். ஆர்எஸ் லோகத்துக்கு இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. 7 நிமிஷம் ஓடி போனால் இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்கு, சுடுவது எனக்கு. 14 டிகிரி நல்ல வெயில். ஓ இப்போ நல்ல வெயில். 15-40 நல்ல வெயில்னு சொன்னால் சூடாமல் அந்த என்னன்னு சொல்ல எரிச்சல் வராமல் இருக்கிறது தான் நல்ல வெயில். எரிச்சல் வர்றது வந்து சரியான வெயில் அப்படி சொல்லணும். நல்ல வெயிலுக்கும் சரியான வெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து ரொம்ப இதமான வெயில்.
auf uns. Alles geschieht in wenigen Sekunden. Ich verstehe sofort, es ist kein Scherz von Karneval. Wenn man schreit, das ist ein Raubüberfall, eine Rapina, wo ist die Tresor, wo ist die Tresor? Also es war wirklich schockierend, alles ging sehr schnell. Meine Großmutter Prince. erst danach merkte ich sie. Sie hatte so getan, als ob. Also sie Petrol hatte அடிக்க போறீங்களோ? und danach flüchtete sie zur இப்போ டீசல் வந்து 2.16, பெட்ரோல் வந்து 1.83. Dann waren der andere ein Brecher, der dann sagte, bitte, also ohne Bitte wahrscheinlich, ja, er sagte பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. euch spricht Deutsch. வெயில் வந்தாலே ஐஸ்கிரீம் தான். Ich habe vorhin gefragt, wer spricht Deutsch in dieser Blaskapelle? Und eine Person hatte Musik gemacht. Und sie sind das. Hallo, ja, mein Name ist René. Hallo René, freut mich, dass Sie Deutsch sprechen. So eine Reportage für... ஒரு சின்ன இடத்துக்குள்ள வித்தியாசம். Was? Also Sie kommen aus Deutschland scheinbar? Ich komme aus Deutschland, ja, wohne aber in schon seit mehreren Jahren in der Schweiz. Ich lebe im Schweizer Teil. இது அரசலோ 3 நிமிஷத்துல வந்துடுவோம். Dass es Unterschiede gibt zwischen Frankreich und Schweiz. Sie sind Schweizer? Ja, ich bin Schweizer. Hier in Zalaga gibt es keinen Unterschied. Überhaupt nicht Unterschied. Wirklich keine. Aber es gibt doch Klischees. Also man sagt immer, die Franzosen sind nie sehr zufrieden und die ärgern sich über alles. Die Schweizer seien eher அரசலோ zurückhaltend. நான் ஆரஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். Nur ein bisschen. Hier in Zalaga, ja. ஏப்ரல்லேருந்து மே மட்டும் அந்த வெஸ்டில் இருக்கிற அரஸ்லோக் தான் ஓப்பன். மற்ற பக்கத்தால வரலாம். அது வடிவத்தரில் யூனியன் நினைக்கிறேன், யூனியில் இருந்த ஓப்பன். Und warum haben Sie sich entschieden, dass wir hier zu kommen? சரி அரசலோத்துல என்ன இருக்குது? ரொம்ப அழகான ஆத்தம் பெறாவந்த அவுசிக்ட், அதாவது ரொம்ப நல்ல வடிவான வியூ இருக்கு. நீங்கள் நார்மலாக நடந்து போயிட்டு தண்ணி போகிற அருவியில் பார்க்கலாம், மலைக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். சம்மரில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரஸ்லோக் வந்து 1200 மீட்டர் நீளமும் 200 மீட்டர் கீழே. Auf der Grenze am Genfersee mit Stefan Gabiu. Der hat sie also von RTS aus ins Tessin gebracht. Eben auch die erste Ausgabe von Die Anderen, Le Tour இல்லை காரை பார்க் பண்ணிட்டு das Projekt von den 4 sprachregionalen Radioprogrammen der SRG. Am Abend hat es dann eine Premiere gegeben, eine 4-sprachige Radiosendung aus Lugano. இப்போ ஆரஸ்லோகத்துக்கு வந்தாச்சு. இங்கே வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ரொம்ப ஹைக்கிங் ஷூ அதில் எல்லாமே தேவையில்லை. நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதாவது வழுக்காமல் இருக்கிற ஒரு ஷூ இருந்தாலே போதுமானது. அப்புறம் கொஞ்சம் குளிர் இருக்கிறபடியாக ஜாக்கெட் கொண்டு வந்துட்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சம்மராக இருந்தாலும் ஒரு மெல்லிய ஜாக்கெட் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மலைக்குள்ளே போகிறபடியாக கொஞ்சம் குளிர தன்மை இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல.
2 பேர் அவையலா இல்லாட்டி பின்னுக்கு சீனரியா வந்து பிக்னிக் செய்கிறதுக்கும் ரொம்ப நல்ல இடம். என்ன ஷாட்ஸ் பிக்னிக் செய்ய பார்த்தீங்களா, குருவிகளோட சத்தம், இயற்கை. கார் பார்க்கிங்குக்கு கட்ட தேவையில்ல, என்ன டிக்கெட்லேயே பார்க்கறதுக்கு. அப்போ ரெயினில் வர்றவங்களுக்கு டிக்கெட்டோட ரெயின் டிக்கெட்டா? இல்லை, ட்ரெயினில் வர்றவங்களுக்கு நான் அழுதுறேன். இல்லை, காரில் வர்றவங்களுக்கு டிக்கெட்டோடய கார் பார்க்கிங் இருக்குன்னு சொல்கிறீங்க, டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு. அப்போ ரெயினில் வர்றவங்களுக்கு மக்களே எல்லாருக்கும் இதாக இருக்கணும் இல்லையா? இந்த அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறாக்களுக்கு கஷ்டம்தான் பதில் சொல்கிறது. ஸோ ஒரு நல்ல வீக்கெண்டில் நல்ல ஒரு இதமான இடத்துக்கு வரணும்னு சொன்னால் இந்த டிக்கெட் எவ்வளவு? 6 ஸ்லோக்ஸ் நல்ல 12 ஃப்ராங்க் அன்னைக்கு. சரி, 6 வயசு 5-9 வயசு வரைக்கும் ஃப்ரீ. நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? அப்போ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரொம்ப அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.